அடுத்த நம்மிடையே சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் மொழியும் நம் வழியும் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த வருகிறார். இவர் எழுதிய காவல் கோட்டம் என்ற நாவலுக்கு 2011ஆம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அந்த விருதை பெற்றதன் மூலம் 2 சாதனைகளுக்கு சொந்தக்காரரானவர் இவர். ஒன்று, தமிழில் இளம் வயதில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் இலக்கிய இளைஞன். 2, தான் எழுதிய முதல் நாவலுக்கே சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் இந்தியர். அடுத்து இவர் எழுதி வெளிவந்த சந்திரஹாசம் தமிழில் வெளிவந்த முதல் கிராபிக்ஸ் நாவலாகும். தற்போது ஆனந்த விகடனில் தொடராக வெளிவந்து கொண்டிருக்கும் வீரயுக நாயகன் வேள்பாரி நாவல் சிறப்புத்தன்மை வாய்ந்தது. இத்தனை சிறப்புக்கும் உரிய காவல் கோட்ட சந்திரஹாச வேள்பாரி திரு சு வெங்கடேசன் அவர்களை மொழியின் வழி மொழிய அழைக்கிறோம். வாருங்கள். நேஷனல் புக் ட்ரஸ்ட், பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம் இணைந்து நடத்தும் 6வது புத்தக திருவிழாவில் என்னோடு இங்கே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய சோம வள்ளியப்பன் அவர்களே, அடுத்ததாக இங்கே உரை நிகழ்த்த வர இருக்கின்ற மரியாதைக்குரிய சுகி சிவம் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் நந்தகுமார் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை முதலிலே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். பெரம்பலூர் புத்தக திருவிழா 6வது ஆண்டு மிகச்சிறப்பாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் ஆண்டின் முதல் துவக்க விழாவிலே பங்கெடுத்த நான் இந்த 6 ஆண்டுகளும் இந்த விழாவிலே பங்கெடுத்து உரை நிகழ்த்தியிருக்கின்றேன். அநேகமாக ஒருவேளை இந்த பேச்சு முடிவதற்குள் உங்களது அன்பிற்குரிய முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னுடைய அருமை நண்பர் தரேஷ் அகமது இங்கே வந்தாலும் வரலாம். 5 ஆண்டுகளும் அவசியம் வர வேண்டும் என்று அழைத்து கூட வரவில்லை, இழுத்து வந்த ஒரு மனிதர் அவர். இப்பொழுது மரியாதைக்குரிய நண்பர், மரியாதைக்குரிய ஆட்சியர் திரு நந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள், இந்த 2 பேரும் தமிழ் மொழியின்பால் தமிழ் பண்பாட்டின்பால் கொண்ட பற்றின் அடையாளம்தான் இந்த புத்தக கண்காட்சி பெரம்பலூரில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மிக ஆச்சரியமான இந்த 2 ஆளுமைகளுக்கும் 2 ஆட்சியருக்கும் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில், ஒரு புத்தகத்தினுடைய சிறந்த தீவிரமிக்க வாசகன் என்ற முறையில் எனது நன்றியை முதலிலே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நண்பர்களே, ஒரு சிக்கலான தலைப்பு தான் எனக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, மொழியும் நம் வழியும். பெரம்பலூர் புத்தக திருவிழாவாக இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயம் இந்த மனநிலையில் நான் எந்த கூட்டத்திற்கும் போயிருக்க மாட்டேன், இன்றும் வந்திருக்க மாட்டேன். மொழியை பற்றி பண்பாட்டை பற்றி எல்லாம் யோசிக்கிற மனநிலையே கடந்த 6 நாட்களாக இல்லை. எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய ஐயா சோமவள்ளியப்பன் அவர்கள் கூறினார்கள், ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக நுணுக்கமாக நுட்பமாக வாசிப்பது படிப்பதை பற்றி சொன்னார்கள். ஒரு செய்தித்தாளை மிக உன்னிப்பாக வாசிப்பதற்கும் மேம்போப்பாக சட்டென்று திருப்புவதற்கும் இருக்கிற வேறுபாட்டை பற்றி அழகாக சொன்னார்கள். நான் செய்தித்தாள் பார்த்து ஏறக்குறைய 5 நாள் ஆக போகிறது. எந்த செய்தித்தாளையும் பார்க்கிற மனநிலையில் இல்லை, எந்த ஊடகத்தையும் பார்க்கக்கூடாது என்ற முடிவோடு இருக்கிறேன். எல்லாம் பொய்யாக இருக்கிறது, பொய்யாக இருக்கிறது. யாருடைய கண்களையோ எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பார்த்த நினைத்த உண்மை வேறு ஒன்று. அதை பேச
23ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டின் எந்த ஊடகமும் தயாராக இல்லை. எனவே நான் அதை பற்றி பார்க்கவே இல்லை. நடந்த 5 நாட்களாக என்னுடைய வீட்டின் எந்த செய்தித்தாளையும் புரட்டவே இல்லை. நான் மனம் இவ்வளவு மோசமாக சோர்வடைந்தது என்னுடைய வாழ்வில் எனக்கு தெரிந்து ஒரு 20 வருடம் இருக்கும். என்ன நிகழ்ந்தது எனக்கு என்றே தெரியாமல் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த வலி அல்லது இந்த வேதனை அல்லது இந்த துயரம், இந்த துயரத்தின் சாயல் படியாத நபர் இங்கு யாரும் இருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி யாராவது இருந்தால் அது என் துயரத்தை இன்னும் அதிகமாக்குகிற விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். நண்பர்களே, மொழியை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் எனது தலைமுறை கடந்த 10 நாட்களாக யோசித்த அளவுக்கு வரலாற்றில் இதுவரை யோசித்ததில்லை என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு முன்னாள் உயர்நீதிமன்றத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்களை பற்றி கடந்த 3 நாட்களாக செய்தித்தாளில் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் கடைசியில் கடற்கரையினுடைய விளிம்பில் போய் நின்ற பொழுது அந்த மாணவர்கள் மத்தியில் போய் பேசி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் இருக்கிற உண்மைகளை விளக்கி சொல்லி மாணவர்களை கடைசியில் போராட்டத்தை கைவிட வைத்த ஒரு மகத்தான மனிதர் ஹரிபரந்தாமன். அவரை அந்த இடத்திற்கு அனுப்பியதில் ஒரு சிறு பங்கு எனக்கும் இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது 20ஆம் தேதி அவரோடு போய் அவரது வீட்டில் உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் நாங்கள் விவாதித்தோம். நானும் பூவுலகின் நண்பர்கள் இயக்கத்தைச் சார்ந்த நண்பர் பொறியாளர் சுந்தரராஜன் அவர்களும் போய் விவாதித்தோம். தமிழகத்தினுடைய ஒரு பண்பாட்டு நடவடிக்கையான ஜல்லிக்கட்டு, அது இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பற்றி விவாதித்தோம். அப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொன்னார். அது ஆச்சரியமான விஷயம் அல்ல, ஆனால் அவர் சொன்ன பொழுது என்னால் அதை கண்டிப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருடைய மனைவி பள்ளி ஆசிரியை, இப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு அவர் ஆசிரியை போய் பள்ளிக்கூடத்தில் வகுப்பில் 4ஆம் வகுப்பு, அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற வகுப்பு 4ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு மாணவர்களிடம் அன்றைய வகுப்பு கிளாஸ் ஆர்ட் கிளாஸ், ஓவிய வகுப்பு, 4ஆம் வகுப்பு மாணவர்கள் 28 பேர் அந்த வகுப்பறையில் இருந்தவர்கள். இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்ச படம் வரைங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஆர்ட் கிளாஸ் என்றால், ஓவிய வகுப்பு என்பதால் A4 சைஸ் சீட்டு தாள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 28 மாணவர்களும் படம் வரைந்திருக்கிறார்கள். மாணவர்கள் மாணவிகள் 2 பேரும் படம் வரைந்து எல்லோரும் ஆசிரியரிடம் கொடுத்திருக்கிறார்கள். வாங்கி அவர் 28 படத்தையும் பார்த்திருக்கிறார். 28 தாளிலும் இருந்தது ஒரே ஒரு படம், காளை மாட்டின் படம். தமிழகத்தில் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத விஷயம் இது. சினிமா சூப்பர் ஸ்டார்கள் மட்டும்தான் தமிழ் வீட்டு பள்ளி குழந்தைகளின் மனதில் கோலோச்சிய ஒரு காலம். போகோ சேனலும் கார்ட்டூன் சேனலும் மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளின் இதயத்தில் கற்பனையில் இருக்கிறது என்று முட்டாள்தனமான நம்பிக்கையில் நாமெல்லாம் இருந்தது ஒரு காலம். 4ஆம் வகுப்பு குழந்தையின் மனதுக்குள் தமிழ் பண்பாட்டின் அடையாளம் ஒன்று எவனும் சொல்லித்தராமல் போய் உட்கார்ந்தது. இந்த பொற்காலத்துக்காகத்தான் இவ்வளவு காலம் காத்திருந்தோம் நாம் என்று மனம் விம்மியது. நம்பவே முடியவில்லை. எல்லா குழந்தைகளுக்குமா அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் காளை மாட்டின் அடையாளத்தை. எல்லா குழந்தைக்குமா தாய் தந்தையர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் ஜல்லிக்கட்டு என்பது தமிழ் பண்பாட்டினுடைய பேரடையாளம் என்று. எல்லா குழந்தைக்குமா சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் உலக மொழி இனங்களில் உயர்ந்த பண்பாட்டின் புருஷங்களாக நாம் இருந்தோம், இருப்போம், நாளையும் இருப்போம் என்ற உண்மையை. இது எப்படி போய் சேர்ந்தது?
இது எப்படி போய் 4ஆம் வகுப்பு குழந்தைகளின் கையில் எப்படி போய் சேர்ந்தது? யோசித்து பாருங்கள். இதுவரை போராட்டத்திற்கு வீதிக்கு எந்த குழந்தையும் அனுப்பாதவர்கள் தான் 99.99% தமிழர்கள். நண்பர்களே, 10 லட்சம் குடும்பங்களில் இருந்து தங்கள் வீட்டு பிள்ளை முஷ்டி உயர்த்தி கோஷம் போடட்டும் என்று அனுப்பிய ஒரு திருநாள் இந்த ஒரு வார காலம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது அரசியல் நிகழ்வல்ல, இது அரசியல் நிகழ்வல்ல, பொருளாதார நிகழ்வல்ல, வன்முறை நிகழ்வல்ல. இது என் மொழியின்பால், என் பண்பாட்டின்பால் ஒவ்வொரு தமிழனும் எடுத்து வைத்த வரலாற்று சிறப்புமிக்க அடியின் வெளிப்பாடு. இதன் இறுதி அத்தியாயம் எப்படி இருந்தது என்பது வேறு கதை. அந்த அத்தியாயத்தை பற்றி இந்த கூட்டத்தில், இந்த மேடையில் நான் பேச முடியாது. ஆனால் திரண்டிருந்த அந்த கண்ணீர் துளி நெஞ்சில் இருந்து அகல மறுக்கிற ஒரு நாளில் தான் மீண்டும் எழுந்து வந்து இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நான் நண்பர்களே, நம்முடைய மொழியை பற்றி மீண்டும் யோசித்தால் வரலாற்றில் இது ஒன்றும் புதிதல்ல. இதற்கு முன்பு எத்தனையோ முறை இந்த துன்ப கடலை, இந்த துயர வீதியை, இந்த மெரினா கடற்கரையின் சவால்களை 1000 முறை சந்தித்ததுதான் எனது தாய்மொழி என்பதை வரலாறு முழுக என்னால் எடுத்துச் சொல்ல முடியும். வரலாறு முழுக எடுத்துச் சொல்ல முடியும். இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, 2500 ஆண்டுகளாக, 2500 ஆண்டுகளாக உன் மொழி செத்து போனவன் மொழி என்று என் தமிழை பார்த்து ஒருவன் சொன்னான். உன் மொழி செத்து போனவன் மொழி என்று சொன்னான். சொன்னவனை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார்கள், இன்னும் 100 வருடம் கூட உயிரோடு இருக்க போகாத ஒரு மொழியை வைத்துக் கொண்டு உனக்கு ஏனடா இவ்வளவு பம்மாத்து என்று பேசியவன் இருக்கிறான். வள்ளலாரை பற்றி உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய மாமனிதர் வள்ளலார். மெலிந்த தேகம், அதிர்ந்து பேச முடியாதவர், எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க கூடாது என்று சொல்லுபவர், எதிர்த்து பேசாதவர். மேடையிலே உட்கார்ந்து இருக்கிறார். எதிரிலே சங்கராச்சாரியார் உட்கார்ந்து இருக்கிறார், காஞ்சி சங்கராச்சாரியார். இப்பொழுது இருக்கிறவர் அல்ல, இவருக்கு முன்னால் இருக்கிற மிகப்பெரிய இருந்தவர், மிகப்பெரியவர், பெரியவர் என்று சொல்லுவார்கள். அவர் சொல்லி இருக்கிறார், மிக அழகாக சொல்லி இருக்கிறார் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள். உலகத்தின் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சொல்லி இருக்கிறார் காஞ்சி சங்கராச்சாரியார். வள்ளலார் எதிர்த்து பேசாதவர், அதிர்ந்து பேசாதவர், முகம் சுளித்து பேசத் தெரியாத அன்பின் உயர்ந்த வடிவம் வள்ளலார். உலகின் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று சங்கராச்சாரியார் சொன்ன பொழுது ஆம் என்று ஏற்றுக்கொண்ட வள்ளலார் சொன்னார், எல்லா மொழிகளுக்கும் தந்தை மொழி தமிழ் என்றார். சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும், ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் மேலாதிக்கம் செலுத்த நினைத்த 1000 மொழிக்கும் தமிழுக்கும் நடக்கிற போகிற போராட்டம் 2500 ஆண்டு கால நீள் அகலம் கொண்ட போராட்டம். இந்த போராட்டத்தில் 100 முறை தமிழன் விழுந்தாலும் 1000 முறை எழுந்தான் தமிழன் என்பதுதான் வரலாறு காட்டுகிற உண்மை. அந்த உண்மைதான் எவ்வளவு துயரத்தையும் மீறி எங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறது. அந்த உண்மைதான் 1000 லத்திகள் எங்கள் முதுகை பலம் பார்த்தாலும் புன்னகையோடு என் மொழிக்கு முன்னால் நிற்கிற தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது. உங்கள் நூற்றுக்கணக்கான வஞ்சகத்தையும் துரோகத்தையும் மீறி என் குழந்தைகள் கைகளை உயர்த்தி எங்கள் தமிழ் என்று முழங்குகிற ஆவேசத்தை எங்களுக்கு வழங்குகிறது. எனவே தான் என் மொழி இந்த தமிழகத்தில், இந்தியாவில் எந்த நிறுவனத்தையும் விட, தமிழகத்தில் உருவான எந்த மதத்தையும் விட, எந்த சமயத்தையும் விட மிக ஆழமான வடிவமைப்பு கொண்ட, கட்டமைப்பு கொண்ட பெரும் நிறுவனம் என்றால் அது மொழிதான். தமிழகத்தில் மதத்துக்கு அந்த இடம் இல்லை. எனவே தான் இங்கே வந்த மதவாதிகள், இங்கே வந்த சமயவாதிகள், மதப்பற்றாளர்கள் எல்லோரும் இந்த மொழிக்கு உரிமை கொண்டாட முன்வந்தார்கள். அது திருநாவுக்கரசராக இருந்தாலும், சைவமாக இருந்தாலும், வைணவமாக இருந்தாலும், பௌத்தர்களாக இருந்தாலும், சமணர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நான் தமிழுக்கு சொந்தக்காரன், எனக்கு தமிழ், நானும் தமிழ் வளர்த்த ஞான சம்பந்தன் அல்லது நானும் தமிழ் வளர்த்தவர்கள் நாங்கள் என்று மொழிக்கு உரிமை கொண்டாட இவர்கள் மீண்டும் முன்வந்ததற்கான அடிப்படை காரணம் அதுதான். மொழி என்பது இங்கே ரத்தத்தோடு, மூச்சோடு, உடலோடு கலந்த ஒன்று என்பதற்கு இன்று நேற்றல்ல 2500 ஆண்டு கால நீண்ட வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றின் தொடர்ச்சியை தான்
அந்த வரலாற்றின் தொடர்ச்சியை தான் அன்றிலிருந்து இன்று வரை பார்க்கிறோம். சாதாரண சின்ன குழந்தைகள் கூட உங்களுக்கு தெரியும், தமிழ் மொழியின் சிறப்பு, பண்பாட்டின் சிறப்பை நான் தனித்து சொல்ல வேண்டியதில்லை. இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பை யோசிக்கிற பொழுது மொழி நம் வழியை பற்றி, நமது பாதையை பற்றியும் யோசிக்கலாம், நமக்கு ஏற்படுத்துகிற வழியை பற்றியும் யோசிக்கலாம், இந்த வழியை மீறி பயணிக்கிற நம் திணவை பற்றியும் யோசிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். நண்பர்களே, வெறும் உணர்ச்சி வயப்படுவதல்ல, உணர்ச்சி வயப்படக்கூடாது, வெறும் உணர்ச்சி வயப்படக்கூடாது. நமது செருக்கு பழமையில், வயதான காலத்தில் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து நம்முடைய பழைய தாத்தா பாட்டிகள் பேசுகிற பழமை அல்ல நான் பேசுவது. பழமை அல்ல, பழமைக்கும் தொன்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. பழமை கடந்த காலத்தை பற்றியது, மரபு கடந்த காலத்தை பற்றியதல்ல, தொன்மம் கடந்த காலத்தை பற்றியதல்ல. அது கடந்த காலத்தின் ஜீவ ஊற்றை உள்வாங்கி புதிய காலத்துக்கு நம்மை உந்தி தள்ளுகிற ஆற்றலை கொண்டது. அதுதான் தமிழ். 2500 ஆண்டு கால கடந்த காலம் இதுக்கு இருக்கிறது. ஆனால் கடந்த காலத்தை போல, ஹீப்ரு மொழியை போல, சமஸ்கிருதத்தை போல 2500 ஆண்டு கால பழைய மொழி எல்லாம் சவக்கிடங்கில், கண்காட்சியில், பொருட்காட்சியில் இருக்கிற பொழுது மக்களின் தமிழாக இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு கன்னட நாட்டினுடைய பிரதம மந்திரி உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிற ஒரு நவீன காட்சியை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். சிங்கப்பூரில், உலகின் பல மொழிகளில், பல தேசத்தில் இதுதான் மிக முக்கியமானது. நேற்றின் ஆழத்தில் வேறு ஊன்றுகிற என்னுடைய மொழி நாளைய விஞ்ஞான முகத்துக்கு முகம் கொடுக்கிற ஆற்றலோடு இருப்பதுதான் நமது பிரச்சனையும் கூட. ஏனென்றால் அதுதான் நம்முடைய எதிரிகளுக்கு பலருக்கும் பிடிக்காத உண்மையாகவும் இருக்கிறது. எனவே நண்பர்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய மொழியினுடைய நீண்ட வரலாற்றை பின்னோக்கி எவ்வளவும் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். அது மட்டுமல்ல, நவீன வாழ்க்கைக்கு முகம் கொடுக்கிற இடத்தில் நாம் நம்மை எப்படி தயார் செய்கிறோம் என்பது மிக முக்கியமானது. ஏன் உலகின் மிக பழமையான மொழிகளாக தமிழ் மொழியை எல்லோரும் சொல்லுகிறார்? ரொம்ப பெரிய கணக்கெல்லாம் இல்லை, ஒரே ஒரு சிறிய குறிப்பை சொன்னால் போதும். தமிழ் மொழியில் இருக்கிற உயிரெழுத்துக்களில் ஐ என்ற ஒரு எழுத்து இருக்கிறது. அதற்கு நெடில் குடில் கிடையாது. ஐ உயிரெழுத்துக்கள் 12இல் அது 9வது இடத்தில். அது என்ன சிறப்பு இருக்கிறது? ஆங்கிலத்தில் இருக்கிற அல்பபெட்டில் ஐ இருக்கும். அந்த ஐ 9வது இடத்தில் இருக்கும். ஆங்கிலத்தில் ஏன் அது 9வது இடத்தில் இருக்கிறது என்றால், ஆங்கிலம் லத்தீனிலும் கிரேக்கத்திலும் இருந்து பிறந்த மொழி. வெறும் 600 ஆண்டு கால மொழி, அவ்வளவுதான். லத்தீனிலும் கிரேக்கத்திலும் ஐ என்ற எழுத்து 9வது இடத்தில் இருக்கிறது. உலகின் மிக பழமையான சீன மொழியில் ஐ 9வது இடத்தில் இருக்கிறது. எந்த மொழியில் ஐ 9வது இடத்தில் இருக்கிறதோ அதுதான் உலகின் பழமையான மொழிகள் என்பதை உலக மொழியில் அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆங்கிலத்துக்கு போனால், ஐரோப்பிய நாடுகளுக்கு போனால், ஆங்கிலத்தில் எந்த எழுத்துக்கும் இல்லாத உயர்வை ஐ என்ற லெட்டருக்கு கொடுப்பார்கள். ஐ போட்டு அதற்கு மேல் ஒரு ஸ்டார் போடுவார்கள். ஐயிலே இருந்து உருவானதுதான் ஐரோப்பியா. ஒரு கண்டத்திற்கே தான் பேர் சொன்னாங்க. ஆங்கிலத்தில் ஐ என்றால் நான், ஐ என்றால் கண். இவ்வளவு சுழற்சியும் மையமாக இருக்கிற ஐ தமிழ் எழுத்துக்களில் குறிலுக்கும் நெடிலுக்குமாக இல்லாத ஒரு புள்ளியிலே இருந்து துவங்குகிற பொழுது, நான் இப்பொழுது பேசுகிற இந்த குறிப்பு உலகின் மிகச்சிறந்த, மிக உயர்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தின் மொழியியல் துறையில் கடந்த வாரம் நடந்த விவாதத்தை தான் நான் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, ஒரு பழமையான மொழியினுடைய ஆணிவேர் எங்கே இருக்கிறது என்பதில் துவங்கி அந்த மொழி நவீன காலத்திற்கு, நவீன ஊடகத்திற்கு, நவீன தொழில் வளர்ச்சிக்கு எப்படி முகம் கொடுக்க தன்னை தயாராக்கிக் கொள்கிறது என்பதில் முடிகிறது. ஒரு மொழி நவீன சவால்களுக்கு முகம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்றால் அந்த மொழி பேசும் மக்கள் அந்த மொழியின்பால் கொண்டிருக்கிற பற்றினால் மட்டுமே முடியும். மொழியை மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள், மக்கள் தான் எடுத்துச் செல்கிறார்கள், மக்கள் தான் தூக்கிச் செல்கிறார்கள். எனவே தான் மொழி சார்ந்த சிந்தனை, மொழி சார்ந்த அறிவு, மொழி சார்ந்த உணர்வு ஒரு சமூகத்திற்கு மிக முக்கியமானது. அப்படி மிக முக்கியமான அடிப்படையான ஒரு மொழியியல் உணர்வு இன்றைக்கு மிக பரந்து இருக்கிறது. நண்பர்களே, இது வெறும் உணர்ச்சி வயப்பட்ட ஒரு பரந்த நிலை அல்ல,
அதை கடந்து அடுத்த தலைமுறைக்கு தமிழின் பெருமையை, தமிழ் மொழியின் பெருமையை, தமிழ் பண்பாட்டின் பன்முகத்தன்மையை, தமிழ் பண்பாட்டின் ஜனநாயகத்தன்மையை, தமிழ் பண்பாட்டின் சமயச்சார்பற்ற தன்மையை, தமிழ் பண்பாட்டினுடைய அறிவியல் தன்மையை எல்லாவற்றையும் கொண்டு போவதற்கு, எடுத்துச் செல்வதற்கான ஒரு பொன்னான நாட்களாக வரலாற்றில் இந்த நாட்கள் திகழ்கிறது. இந்த நாட்களில் என் மொழி சார்ந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொண்டு எனது வார்த்தையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.